இந்த நாளிலே கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். தாவீது சொல்றார் சங்கீதம் 3 ரொம்ப அழகான ஒரு வசனம், அது என்னை மிகவும் கவர்ந்த ஒரு வசனம். ஸோ இந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியாதபடி ஒரு கில்ட்டோட, ஒரு காம்ப்ளெக்ஸோட, இல்லை ஒரு விரக்தியோட நீங்கள் ஒருவேளை அமர்ந்திருப்பீர்கள் என்றால், பரிசுத்த தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் இது. மீறுதல்கள் என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் அகற்றி விட்டார். கார்மேகத்தை போல பாவம் போயிருச்சு. என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். சேவ்டு, மீட்டு கொள்வேன் இல்லை, மீட்டு கொண்டேன். ஐ ஹவ் டன், நான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன். யூ ஆர் இன் த சேஃப் ஜோன். அதனால தான் தாவீது ரொம்ப அழகாக பாடுறார். சங்கீதம் 3, 4, 5 வசனங்களை வாசித்தோம்னா, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து உறங்கி நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனை என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடைகளை அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படியே உங்களுக்கு விரோதமாக எழும்பின துன்மார்க்கருடைய தாடைகளை கர்த்தர் உடைத்து போடுவாரா. உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா சத்ருவின் திட்டங்களும் இந்த நாளிலே சீர்குலைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு மாசிவான அனாயிட்டிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென். ஆமாம், கர்த்தர் தம்முடைய அன்பை இந்த நாளிலே ஊற்ற போகிறார். த ஸ்பிரிட் ஆஃப் லவ் இந்த நாளில் நம் மத்தியில் ஆண்டவர் அப்படி இதுவரைக்கும் அவர் தான் தாங்கினார். எத்தனையோ முறை நமக்கு எதிராக எழும்பின போதெல்லாம் உங்களுடைய சமயோசித புத்தியால் அல்ல, உங்களுடைய முடிவுகளால் அல்ல, ஞானத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினால் நம்மை பாதுகாத்து கொண்டார். ஆமென். எத்தனையோ விபத்துக்கள் நொடி பொழுதுல உங்கள் ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தார். மரணத்தை கண் முன்னால் பார்த்தவர்கள் நீங்களும் நானும். ஆமாம் தானே? we are traveling lot of places. கடந்த ஏப்ரல் மேலெல்லாம் என்னுடைய கார் வந்து 22,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருந்துச்சு வித்தின் 2 months. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அதாவது இவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இவ்வளோ தூரத்தை நாங்கள் ட்ராவல் பண்ணதே இல்லை. வெரி ஹெக்டிக்கான ஒரு ஸ்கெடியூல் அது. எத்தனையோ முறை எத்தனையோ மிகப்பெரிய விபத்துக்கள் இருந்தாலும் ஆண்டவர் பாதுகாத்தார். நேற்று கூட இங்கேருந்து போகும்போது நடந்துச்சு. தேவ கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். ஆமாம், கண் முன்பதாக அபத்தமாய் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நடக்கும்போது ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். கடந்த நாட்களில் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம், ஒரு கூட்டத்திற்காக போயிட்டுருக்குறோம் ஆயத்தப்பட்டு. நல்லா தெரியுது அந்த கூட்டத்தில் கர்த்தர் மகிமையான கிரியைகளை நடப்பிக்க போகிறார். கரெக்டாக திண்டுக்கலை கிராஸ் பண்ணும்போது ஒரு தம்பி ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கிறார். ஒரு 4-5 மாடுகள் வந்து ரோட்டில் நடமாடி கொண்டிருக்கிறது. அந்த பக்கம் ஓரத்தில் இருக்கிற ஒரு கடைக்காரர் வந்து கல்லை விட்டு இப்படி எறிகிறார். எது மேலேனா மாட்டு மேலே. மாடு அவருக்கு பயந்து மிரண்டு கொண்டு ரோட்டுக்குள்ளே வந்துருச்சு. நான் டைம் ஆகிடுச்சு, நான் நல்ல ஒரு லேட் ஈவினிங் நல்ல வேகமாக வந்து கொண்டிருக்கிறேன். இந்த தம்பி வந்து மாடு வந்த உடனே அவர் கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கர ஃபாஸ்ட்டு. ஸோ தன்னுடைய வாகனத்தை கண்ட்ரோல்லாம் விட்டுட்டார். அங்கேருந்து விழுந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படியே நெருப்பு பறக்குது எங்கள் கண் முன்பதாக. அப்படி ஃப்ராக்ஷனில் இதெல்லாம் நடந்துருச்சு. நான் வந்த வேகத்துக்கு இப்போ நான் நிறுத்தி ஆகணும். ஆனால் நான் நிறுத்தினாலும் அவர் வந்து உள்ளே காருக்குள்ளே தான் வந்து விழுவார், வேறு வழியில். நேராக உள்ளே வருது. நாங்கள் யோசித்து கூட பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த மாடு உள்ளே வந்துடுச்சு. காருக்கு முன்பதாகவும் அவருக்கு முன்பதாகவும் அந்த மாடு வந்து அந்த மனுஷனை அடித்து பைக் அப்படியே பயங்கரமாக நொறுங்கிடுச்சு. இந்த பர்சன் அதை தூக்கி கீழே விழுந்தார். நான் உடனே காருக்கு ஒன்றுமே ஆகலை, கண் இமைக்கும் நொடியில் டக்குன்னு ஆண்டவர் கிருபையில் இப்படி கட் பண்ண உடனே அப்படி ஓரமாக போய் நிறுத்திட்டோம். திரும்பி பார்த்தா இந்த பர்சனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தேன், ஒன்றும் ஆகலை, எழுப்பி நின்றுட்டார். நான் உடனே கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த நேரத்தில் காருக்குள்ளே விழுந்திருந்தா என்ன இருக்கும்? அவர் அங்கே விழுந்தது யாருக்காவது தெரியுமா? மாடு போயிடுச்சு. இந்த சம்பவத்தில் காரை நிறுத்திட்டு நான் திரும்பி பார்க்குறேன், மாடு ஒன்றையும் காணவில்லை. பார்க்கிறவர்களுக்கு என்னென்னா தெரியும், ஊழியத்துக்கு போகும்போது உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு, உங்களை சோர்வுற பண்ணுகிறதற்காக, அடுத்த நிலைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை திருப்தியாக செய்ய முடியாதபடி சில நிகழ்வுகளை பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சத்ருவின் தாடைகளை நொறுக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளில் அவருடைய கரம் நம்மை தாங்குவதாக. கண்களை மூடலாமா? கண்களை few minutes we gonna worship together. நாம் சேர்ந்து தேவ பிரசன்னத்திலே நம்மை ஊற்றி ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே,
நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். சொல்லுங்க. படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால், நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதி. தொல்லையின் திரட்சிகள் விலகுவதாக. நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா. சொல்லுங்க. படுத்துறங்கி படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் ஆதரிக்கின்றீர். உண்மையா? படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், எதிர்த்தெழுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான், கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான். சொல்லுங்க. தலை நிமிர செய்பவர். படுத்துறங்கி விழித்தெழுந்தேன், படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை தாங்குகிறீர். ஓ படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர் ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதி. அநேக நாட்களாய் உங்கள் மத்தியிலே காணப்படுகிற எல்லா குழப்பங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவீரா. மதியா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் நாங்கள் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். நடந்த சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. நன்மைக்கு எதுவா மாத்திருங்கப்பா, நன்மைக்கு எதுவா மாத்திருங்க ஆண்டவரே. ஓ திரும்ப சொல்லலாமா? கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் சத்தத்தை படுத்துறங்கி
விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவர். ஓ தூங்குவேன் நிம்மதி. ஓ நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மேரஹலா ஷெகே விபாபாலா தரலா தெரே விபாலா ஷெகே தாரலா. ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி ஒவ்வொரு நாளையும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்கள் ஜீவனை பாதுகாக்கிறவர். இதுவரை மனக்கலக்கத்தோடு இரவு நேரங்களில் தூக்கமில்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக. தொல்லையின் திரட்சிகள் விலகுவதாக, சமாதானமின்மைகள் விலகுவதாக. எதிர்த்தெழுவோர் பெருகினாலும், கர்த்தர் கைவிட்டார் என்று அநேகர் பார்த்து ஏளனமாய் பேசினாலும், நடந்த எல்லாவற்றையும் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்க வல்லவர். சத்தத்தை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷையில் விடுதலையா. ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் வைப்பீராக. கர்த்தர் வைப்பீராக. மகத்துவங்களை கர்த்தர் செய்வீராக. வாயை திறங்க பாபா, வாயை திறந்து துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க ஓபன் யுவர் மவுத் லவுட்லி. சத்தத்தை உயர்த்தி முழுபலத்தோடு கூட ஆவியாத்மா சரீரத்தில் ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாய் அவருடைய துதியினாலே நிரப்பப்படட்டும். துதியினால் ஓ மகத்துவம் நிறைந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபியே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மகிமையினால் நிரப்புவீராக. ரேபாபாராலா ஷெகேதாராலா ஹாந்தேரே ரீதாராலானா நாஹாத்துருலோ ஷியாதாராலா ஹாதேரே. மகத்துவம் நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர். மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை என் மேல் மகிமை. ஓ என் மேல் மகிமை இறங்கனுமே இன்னும் பலமாய், என் மேல் மகிமை இறங்கனுமே, என் மேல் மகிமை இறங்கனுமே இன்னும் பலமாய், என் மேல் மகிமை. நல்ல ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி துதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு முன்பதாக நல்ல வாய்களை திறந்து மகத்துவம் நிறைந்தவர், சர்வ வியாபியா எங்கள் மத்தியில் வீற்றிருக்கிறவர், சபை நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்போ சிலர் நாட்கள் இறங்கினது போல அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் போல அக்கினி மயமான நாவுகள் எங்கள் சிரசின் மேலே, எங்கள் சிரசின் மேலே, எங்கள் தலையின் மேலே எல்லா பாரங்களையும் நீக்கி போடுகிற அபிஷேகம், எல்லா பாரங்களையும் நீக்கி போடுகிற அபிஷேகம். பலிபீடத்தில் உங்க பாரங்களை இறக்கி வச்சிருக்க எல்லாவற்றையும் கர்த்தர் சுட்டெரிப்பீராக, சுட்டெரிப்பீராக. ஓ சில பாவ குற்றங்கள் இன்னும் குத்தி கொண்டிருக்கிறதோ பரிசுத்த தேவன் எடுத்து போடுவீரா. மகத்துவங்களை காண்பிப்பீராக. எங்கள் கண்களுக்கு முன்பதாக அதிசயம் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. குடும்பங்களுக்குள்ளாய் காணப்படுகிற சமாதானமின்மைகள், கணவன் மனைவிக்குள்ளாய் காணப்படுகிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. ஒரு சில குடும்பங்கள்ல
குடும்ப தலைவர்களால் வருகிற பிரச்சனைகள் கர்த்தர் இப்பொழுது நீர் சந்திக்கிறதற்காக எல்லா விதமான ஆவிக்குரிய மந்த நிலைகளையும் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறதற்காக மறைமுக தொடர்புகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே root out in the name of Jesus. Root out in the name of Jesus. மனங்கசந்து அழுது கொண்டிருக்கிறாயோ, வெளியே சொல்ல முடியாத சில சூழ்நிலைகள் உண்டு. பரிசுத்த தேவன் இப்பொழுது இறங்கி வந்து உங்கள் பட்சமாய் நின்று யுத்தங்களை நடப்பித்து யுத்தங்களை நடக்கிற கர்த்தர் ஓய்ந்து போகாமல் இந்த யுத்தங்களை இந்த நாளில் ஓய பண்ணுவாரார். வெற்றி சிறக்கிறவர் வெற்றி சிறந்து அந்த வெற்றியை உங்கள் கரத்திலே தருவாரார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ எங்களுடையது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரேலே ஷேகே தோஷோ பிலீவ். யாரெல்லாம் நீங்க இதை விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் இதை நம்புகிறீர்களோ, கர்த்தர் இந்த நாளில் அதை உங்கள் கதவண்டையில உங்கள் வாசல் அண்டையில கொண்டு வந்து வைப்பாரா. திருடப்பட்ட சமாதானம், இழந்து போன சமாதானம், பறிக்கப்பட்ட சமாதானம் இப்பொழுது உங்கள் அருகிலே வந்து தங்கட்டும். இன்னைக்கு ஆண்டு எனக்கு காண்பித்த ஒரு பகுதி யோவான் 1 அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 1 அதிகாரம் கிளஸ்டர் ஆஃப் மெனி திங்ஸ், நிறைய காரியங்களை உள்ளடக்கிய ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 51 வசனங்கள் இருக்கிறது முதல் அதிகாரத்திலேயே. ஸோ எனக்கு சுவிசேஷ புத்தகங்கள் ரொம்ப பிடிச்சது ஜான் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜான் கேரக்டருடைய பேசிஸில் தான் நாங்கள் இன்னும் அதிகமாக ஒரு பாடலை ஆண்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அது இந்த யோவானுடைய அவரை பார்த்து, அவருடைய வாழ்க்கையை பார்த்து. ஸோ யோவானுடைய ஆங்கிள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபோட்டோகிராஃபர் எப்போவுமே ஃபோட்டோ வந்து நேராக நிற்க வச்சு எடுக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து அந்த மனுஷனை காமிக்கும் போது அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி யோவான் மற்ற 3 சுவிசேஷ புத்தகங்களிலும் கொஞ்சம் வித்தியாசமான ஈகிள் ஐல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த புக்கை எழுதியிருக்கார். அல்லேலூயா, ஆமென். கேமரா எனக்கு நேரம் அங்கே இருக்குது, அது என்னை இப்படி படம் பிடிக்குது. என்னை மட்டும்தான் இப்போ அது படம் பிடிக்க முடியும். ஆனால் அங்கே ஒரு கேமரா வச்சா எல்லாத்தையும் அழகாக பார்க்க முடியும். ஆமென். அப்படி யோவான் தூரத்திலிருந்து முந்தைய காலத்தை he is just connecting from the beginning to the end. அப்போ ஒரு அற்புதமான வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு யோவான். இந்த ரெவலேஷன்லாம் அவருக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, அவர் ஆண்டு மார்பில் சாஞ்சிக்கிற பர்சன். அப்போ அவருக்கு ஹார்ட்டில் இருக்கிற எல்லாம் அவருக்கு தெரியுது. ஆமென். ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கள், என் பிள்ளை என்ன ஆக போகிறான், ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கள், என் குடும்பம் என்ன ஆக போகுது. அந்த ரொம்பலாம் நீங்கள் போராட வேண்டாம் அப்பா கிட்டேருந்து விஷயத்தை வாங்கிறதுக்கு. நீங்கள் அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவரே சொல்லிடுவார். கேட்கவே வேணாம். அவருடைய மார்பில் நீங்கள் சாய்ந்து அவரோட உறவாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ப்ராஃபஸின்றது யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்ல வேண்டாம், நம்ம வழியாக கர்த்தர் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்வார். ஐ வாண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டு பி எ ப்ராஃபிட். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு ஆசாரியனாக எழும்பணும். உங்கள் வீட்டிற்கு நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக எழும்பணும். வேறு யாரோ ஒருவரை தேடுவதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் தான் எனக்குள் இருக்கிறார். ஆமென். அவருக்கு 2.0, எனக்கு 1.0 இல்லை அனாயிட்டிங். அவருக்குள்ளே எந்த ஆவியானவர் இருந்தாரோ, அவருக்குள் எந்த வல்லமை இருந்ததோ அதே வல்லமை. சத்தமாக சொல்லுங்கள், அதே வல்லமை. ஆண்டு குறைச்சி கொடுக்கல, பர்சன்டேஜை குறைக்கல, அதே வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டரை இங்கே காண்பிக்க போகிறேன். தொடர்ந்து நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வேதத்தில் நாத்தான்வேல் என்கிற ஒரு கேரக்டர் 46ஆம் வசனத்திலிருந்து 45 அந்த வசனத்திலேருந்து நம்ம வாசிக்க முடியும். இப்போ நாத்தான்வேல், பிலிப்பு வந்து நாத்தான்வேலை போய் பார்க்குறாரு. பார்த்து, நாங்கள் இயேசுவை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி, அவர் எழுதி இருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதி இருக்கிறவரை, அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, அவரை குறித்து எழுதி இருக்கிறவைகளை நாங்கள் கண்டோம். ஹல்லேலூயா, ஆமென். எழுதி இருக்கிறவரை நாங்கள் கண்டோம். இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க, எழுதி இருக்கிறவரை நாங்கள் கண்டோம். எப்படி அழகா சொல்றாரு இயேசுவை பத்தி, எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றார். நேற்று ராத்திரி வந்தவங்களுக்கு தெரியும்,
எப்படி பவுல் மார்ஸ் மேடையில் அறியப்படாத தெய்வத்தின் பலிபீடத்தை சொல்லி அறிமுகப்படுத்தி அழகாக சுவிசேஷத்தை சொல்கிறார், அப்படி தானே? எனக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்களுக்கு சரியாக அதை வேர்பலைஸ் பண்ண முடியாது. அவங்க மனசில் இருக்கிறத மனசில் கரெக்டாக இருக்கும், ஆனால் அதை சரியான சமயத்தில் அழகாக சொல்ல தெரியாது. அதனாலேயே குடும்பங்களில் பாதி பிரச்சனை. என்ன இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்கிறது வேற இல்லை. மனைவிக்கு எப்படி இருக்கும், இல்லை கொஞ்சம் உப்பு இல்லைம்மா, கொஞ்சம் உப்பு போடு, நல்லா சமைச்சிருக்கு அப்படி சொல்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அவன் சில விஷயத்தை சரியாக சொல்லவே 1.5 மணி நேரம் அந்த அம்மா நின்று சமைச்சிருப்பாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பதமாக வறுக்கலைன்னா நல்லாவே இருக்காது. எல்லாத்துலேயுமே எல்லாம் சின்ன விஷயந்தான், ஆனால் அது கஷ்டம். ஆமேன். ஆமாம், அதை கடுகு தளிக்கிற மாதிரி சொல்லாமல் அழகாக சொன்னால் அது ஒரு கிருபை தான். அழகாக பேசுகிறது ஒரு கிரேஸ் தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த கிரேஸ் இல்லைன்னா சொல்கிறேன், அது ஐயா மாறினாலும் சரி, அம்மா மாறினாலும் சரி, அப்பா கிட்ட கேளுங்க, நீங்கள் என்ன அழகாக பேசியிருக்கீங்க பைபிளில், அந்த மாதிரி நானும் பேசணும்ப்பா. யாருக்கு எதை சரியாக சொன்னீங்க, எப்படி பேசுனீங்க, அப்படி ஒரு கிரேஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இங்கே அவரை குறித்து எழுதி இருக்கு. அவர் யார் என்றால் எழுதி இருக்கிறவரை, அவரை குறித்து எழுதி இருக்கிறவரை நாங்கள் பார்த்தோம். எழுத்துக்களாய் நாங்கள் வாசித்தவரை இன்றைக்கு கண்களாலே பார்க்கிறோம். அல்லேலூயா. எங்கள் காதுகளினால் நாங்கள் கேட்டதை நாங்கள் இன்றைக்கு கண்களாலே பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளின் மூலமாகவும் மோசேயின் மூலமாகவும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். I wanted to speak about glory today. நீ காலையில் என்னுடைய கணவர் பிரசங்கித்ததிலிருந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னதுனால அந்த மகிமையை குறித்து உங்களுக்கு சொல்ல வேணும். மகிமை இந்த தலைப்பில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை தியானிக்க சொன்னார். நான் பிரசங்கத்துக்காக மட்டும் பைபிள் எடுக்கிறது இல்லை, எனக்காக தான் முதல்ல பைபிள் எடுப்பேன், அப்புறமா தான் பிரசங்கத்துக்காக எடுப்பேன். ஸோ எனக்கு தனியாக நான் தியானிக்கிறது ஒரு டைரி வச்சுருக்கேன், அது என் பேக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு, அது மற்றவங்களுக்கு அப்புறமா தான், ஃபஸ்ட்டு எனக்கு அது. அப்போ மகிமை குறித்து நான் தியானிக்கும் போது தான் பைபிளை திறந்து வாசிக்கும் போது மகிமை ஒரு கடல் மாதிரி இருந்ததை பார்த்தேன். என்னடா இதுக்குள்ளே முத்தெடுக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு காரியங்கள் மகிமையை குறித்து நான் படிக்க ஆரம்பித்தேன். படித்து மகிமைனா என்ன, வாட் இஸ் க்ளோரி, அதான் என் தேடல் என்ன, அது என்ன மகிமைனா. அப்போ நான் கண்டுபிடிச்ச ஒரு 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 சிம்பிளாக மகிமைனா என்னென்னா டக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன், இதுதான் சொல்லலை, ஒரு எளிமையாய் புரிதலுக்காக. மகிமை, வாட் இஸ் க்ளோரி அப்படின்னா விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இன்விசிபிள் காட். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்ததில்லை, பார்த்துருக்கீங்களா? நான் கனவுல கூட பார்த்ததில்லைங்க, வாய்ப்பு கிடைக்கல, பார்த்ததில்லை. தொட்டிருக்கீங்களா? இல்லை, எதுவுமே பண்ண. ஆனால் அந்த இன்விசிபிள் காட் அவர் நாம் காணக்கூடிய விதத்தில், நாம் உணரக்கூடிய விதத்தில், அல்லேலூயா, அதை வெளிப்படுத்துகிறதா மகிமை. அல்லேலூயா. இந்த மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறார். அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு பார்ட்னர்ஸ் தேவை. சொல்லுங்கள், என்ன தேவை? பார்ட்னர்ஸ் தேவை. இந்த பூமியில் ஆண்டவர் எதை செய்யணுன்னாலும் அவருக்கு ஒரு மேன், ஹீ நீட்ஸ் அ மேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேனுன்னு சொல்லும்போது நான் ஆண்களை மட்டும் சொல்ல, ஹியூமன் வச்சுக்கலாம். ஒரு மனிதன் அவருக்கு தேவை. ஏன்னா இந்த பூமியை கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் டு டூ இன் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டுமானாலும் அவர் ஒரு பார்ட்னரை தேடுவார். அல்லேலூயா. இயேசுவை இந்த பூமிக்கு கொடுக்கணும்னு பிதா மனசில் பிளான் வந்த உடனே கேப்ரியல் மரியாளுக்கு முன்னாடி நிற்பான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கணுன்ற டைம் வந்த உடனே மோசே முன்னாடி முச்செடி பற்றி எறியும். So whenever God wants to do something to the mankind, he will look for a body, for a man. இப்போ ஒரு பார்ட்னரை ஆண்டவர் எப்பவுமே தேடுவார். எழுதப்பட்டவரை கண்டோம், that's a glory. அல்லேலூயா. ஆமென். யோவானில் நம்ம வாசிக்கிறோம், நாங்கள் கண்டோம். 1 யோவானில் எழுதுறார், நாங்கள் தொட்டோம். அல்லேலூயா. எஸ், he is an invisible God. அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாமா?
இந்த 1 யோவான் புத்தகத்தில் என்ன அழகாக யோவான் அதை எழுதுறார் பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் கண்டுபிடிச்சவங்க யாராகிலும் எடுத்து வாசிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். 1 யோவான் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. ஜீவன் கர்த்தர்கிட்ட இருந்தது, ஆனால் அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவின் இடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமாயிருக்கிற நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுக்க வந்தோம். அல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அப்பா அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். நீங்கள் வேதத்தில் கர்த்தருடைய மகிமை எங்கெங்கெல்லாம் வெளிப்பட்டுச்சுன்னா, அற்புதங்கள் நடக்கிற இடத்துலலாம் ஆண்டவருடைய மகிமை வெளிவந்தது. அல்லேலூயா. பவர். நீங்கள் பாருங்கள், நம்ம முதல்ல கானா ஒரு கல்யாணத்தில் நடந்த அற்புதத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கேட்காதீங்க. இதுக்கப்புறம் உங்கள் ஜெபத்தை லிட்டலாக கொஞ்சமாக மாற்றி பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு இது வேணும் இல்லை, உங்கள் நாம மகிமைப்படணும். அல்லேலூயா. இப்படி கேளுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? நான் ஒரு IAS ஆனேன்னா உங்கள் நாம மகிமைப்படலப்பா. என் பிள்ளை ஒரு உயர்வான இடத்துல போய் நின்னா உங்கள் நாம மகிமைப்பட்டுமே. இந்த குடும்பத்தில் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் குடிகாரனாக தான் இருப்பாங்கன்னு ஒரு குடும்பம் இருந்தால், அந்த குடும்பத்தில் குடிக்காத ஒரு பிள்ளை எழும்பி கர்த்தருக்கு சாட்சியாக உயர்ந்த பதவிகளில் இல்லை ஊழியக்காரனாக நிற்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா படாதா? அல்லேலூயா. ஆமென். இப்போ உங்கள் ப்ரேயர் எப்படி ஆகணும்னா, உங்கள் க்ளோரி ரிவீல் ஆகணும்ப்பா. எழுதப்பட்டவரை நாங்கள் கண்டோம், இந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிற நன்மைகளை நாம் காண வேண்டும். அல்லேலூயா. இந்த எழுதப்பட்டது அப்படின்னா அதுக்கு லோகோஸ் அப்படின்னு பேர். எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு என்ன பேர்? லோகோஸ். அதுவே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், ரெவலேட்டட் வேர்ட், ரேமா. அல்லேலூயா. லோகோஸ், ரேமா, இந்த 2 வார்த்தை ஞாபகம். இப்போ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற, தேவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படுகிறது தான் பிழைக்க வைக்கும். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவனும் மரணத்தையும் உண்டாக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வாட் யூ சே. உங்கள் பிள்ளைகளை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறீங்க ரொம்ப முக்கியம். கோபத்தில் கூட, மனம் பதறி கூட பிள்ளைகளை சபிக்காதீங்க. நீ எல்லாம் நல்லாவா இருக்க போறேன்னு பிள்ளைகளை பேசாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பிள்ளைங்க இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் நினச்ச மாதிரியா நம்ம இருக்கிறோம்? சகிச்சார் இல்லை, பொறுத்தார் இல்லை, அன்பு செலுத்தினார் இல்லை. அது மாதிரி தான். ஒருவேளை நான் பார்த்துருக்கேன், ஒரு சில பெண்கள் கொண்டு வருவாங்க. பெண்கள் தான் என்னோட பேசுறதுனால எனக்கு நான் அதை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அவங்க திடீர்னு நல்லா ரட்சிக்கப்பட்டு திடீர்னு ஆவியில் நிரம்பி பயங்கர ஃபயர் ஆயிடுவாங்க. அந்த அம்மா ஃபயர் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு வயசு ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு 12 வயசு 13 வயசு தான் இருக்கும். இப்போ இந்த அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இவங்கள மாதிரியே அந்த பிள்ளை ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. எப்படி முடியும்? நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே அந்த பிள்ளை எப்படி? உடனே நீங்களே 40 வயசில் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உடனே அந்த 13 வயசு பிள்ளையால் வர முடியாது. அப்புறம் கொண்டு நிறுத்தி எங்களுக்கு முன்னாடி இவ இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்த மனபாரங்களை யார்கிட்ட சொல்லணும்னா பிள்ளைகளை அனுப்பிட்டு தனியாக சொல். அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா இந்த தவறுகளினால வாலிபத்தை அடுத்த தலைமுறை பெற்றோர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மனம் பதறி கூட பிள்ளைகளை நீங்கள் புறப்படுற வார்த்தை, இன்றைக்கி நீங்கள் சொல்கிற வார்த்தை நாளைக்கு போய் உங்கள் பிள்ளைகளுடைய அந்த வயசுக்கு காத்திருக்கும். வேர்ட் ஹேஸ் பவர். என்றைக்கோ ஒரு நாள் ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசு இப்படி செய்தார். இருக்கா இல்லையா? சொன்ன ஏசாயா இல்லாமல் போயிடலாம், ஆனால் வார்த்தை அப்படியே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா.
நாசரேத்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். அது எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் இருக்கு. இப்போ ஏன் அந்த எகிப்துக்கு அவர் போய் எகிப்திலிருந்து வராரு மறுபடியும்? அந்த இடத்துல பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடக்குது. இவர் ஏன் போய் 3 வருஷம் 4 வருஷம் எகிப்தில் இருந்துட்டு திரும்பி வராரு? ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தீர்க்கதரிசி வாயிலிருந்து வந்த வார்த்தைக்காக, புறப்பட்ட வார்த்தைக்காக கர்த்தர் யோசேப்பையும் மரியாளையும் இயேசுவையும் கொண்டு போய் எகிப்துக்குள்ள வைக்கிறார். எகிப்திலிருந்து மறுபடியும் வர வைக்கிறார். ஏன் இப்படி சுத்தணும்? ஏன்னா தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ வேர்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல். நல்ல அபிஷேகம் பெற்று நல்ல அந்நிய பாஷை பேசுகிற நல்ல ஆராதிக்கிறவர்கள் தான் வீட்டுகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள போகும் பொழுது அபிஷேகத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுவாங்க. ஜப அறைகள்ல முழக்கம் இடுகிறவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை மறுபடியும் வர வைக்கிறார். உங்கள் ஜப அறை நல்ல உங்களுடைய லிவிங் ஏரியாக்கு வரதுக்குள்ளேயே ஜபத்துல நீங்க நல்ல அபிஷேகம் பெற்று நல்ல அந்நிய பாஷை பேசுகிற நல்ல ஆராதிக்கிறவர்கள் தான் வீட்டுகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள போகும் பொழுது அறைகள்ல இயேசுவின் நாமத்துல இருக்கலாம். ஆனா ஒரு நாள் அவர் வேதத்தை கொண்டு வருகிற கருவியாக மகிமை வெளியரங்கமாக போகிறது. ஆனா ஒரு நாள் அவர் வேதத்தை இன்னைக்கு நிறைய பேரால சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாததுக்கான காரணம் they have not personally witnessed Jesus. ஆமென். பார்த்தா சொல்லாம இருக்கவே முடியாது. சேவகர்கள் தான் காவல் காத்துட்டு இருந்தாங்களாம் கல்லறை, அப்படிதானே பைபிள் இருக்கு. கல்லறையை காவல் காத்து சேவர்கள் கல்லறையில் கல் புரண்டு இயேசு இந்த காட்சியை பார்த்தோன்னே ஓடி போய் சொன்னாங்க, அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அல்லேலூயா. கண்டவன் சாட்சி சொல்லாமல் இருக்க முடியாது. மகிமையை கண்டா உங்களால் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க முடியாது. இன்னைக்கு we lack in glory is something more than presence. பிரசன்னத்தை விட ஒரு இன்னும் மேலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மகிமை. இந்த க்ளோரி அப்படி ஈஸியாக பார்க்க முடியாது. இந்த மகிமையை பார்க்குறதுக்கு கர்த்தர் மலைக்கு வாண்டுவார். யூ ஹேவ் டு கிளைம் சர்டன் திங்ஸ். இன்றைக்கி நான் யூத்ஸ்க்கு பேசும்போது அதான் சொன்னேன். இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் சகேயு. அவருடைய ஆசை வெறும் ஆசையாக இல்லை, அவருடைய ஆசை ஆக்ஷனாக மாறுது. அந்த ஆக்ஷன் அவர் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் பார்க்க முடியல. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க நானும் ஜெபிக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியல. சர்ச்சில் ஆராதிக்கிற மாதிரி என்னால் வீட்டுக்குள்ளே போய் ஆராதிக்க முடியல. நான் இங்கே ஆவியில் நிரம்பி பேசுகிற மாதிரி என் அறைகளுக்குள்ளே என்னால் பேச முடியல. முடியலைன்னா உட்காந்துடணுமா? இல்லை, முடியலைன்னா ஏறணும். எட்டி எட்டி பார்த்தாரு, சுற்றி நிற்கிறாங்க எல்லாரும் அவரை விட உயரமானவர்கள். முடியலன்னு அவர் போயிடல, அத்திமரத்துக்கு ஓடி போய் ஏறார். ஏன்னா அந்த வைராக்கியம், அவரை பார்க்கணும், ஆசை ஆசை, மகிமையை பார்க்கணும், எழுதப்பட்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆசை, யூ ஹாவ் டு ஹாவ் டிசையர். நான் சொல்லுவேன், டிசையர்ஸ் ஆசைகள் எப்படி இருக்கணும்னா உயர்தரமாக இருக்கணும். ஆமென். சும்மா கேஷுவலாக டிசையர்ஸ் ஃபார் சம்திங் கிரேட். ஏன்னா உங்கள் ஆண்டவர் யார் தெரியுமா? பெரியவர். அல்லேலூயா. சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. உடனே சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு. நான் ஏன் பாடணும்னு கேட்கணும். சியோன் குமாரத்தி பாடுனா கீ கொடுத்த பொம்மை மாதிரி டிக்கெட்டுக்கிட்டு பாடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஒன்றை யாராகிலும் செய்ய சொன்னார்கள்னா அது எதுக்குன்னு கேட்கணும். ஏன் நான் அதை செய்யணும், அது செஞ்சால் என்ன, தெளிவோட. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி இங்கே இருக்குது. யுத்தத்துக்கு போகிறாங்க பெலிஸ்தியர்களோட. யுத்தத்துக்கு போன உடனே, யுத்தத்தில் அவங்களுக்கு தோல்வி ஆன உடனே எல்லாரும் பேசிக்கொள்கிறாங்க, நம்ம போய் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து வச்சிட்டோன்னா நமக்கு என்ன நடக்கும்? ஜெயிச்சிடலாம்னு நினச்சாங்க. அவங்க நினச்ச மாதிரியே நாதாப் அபியோடு சேர்ந்து இவங்க என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க. ஆனால் கொண்டு வந்து ஜெயிச்சாங்களான்னு பார்த்தா இல்லை, தோத்துட்டாங்க. உடன்படிக்கை பெட்டியும் கேப்சர் ஆயிடுச்சு.
இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற நாலேஜ் அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா, ஆமென். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த அரைகுறை நாலேஜ் ஆபத்தானது. அரைகுறையா ஒரு பிள்ளைக்கு ஒன்றுமே தெரிலனா அந்த பிள்ளைய ட்ரெயின் பண்ணிடலாம். எனக்கு தெரியுன்ற பிள்ளைய ட்ரெயின் பண்ணவே முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும்னா அது கற்றே கொடுக்க முடியாது. நம்ம ஒன்று சொன்னால் இப்படி தான் பண்ணணும்னு சொன்னால் அது சொல்லும், இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும். எப்படி கற்றுக் கொடுக்குறது? கிவ் அப் பண்ணிடுவார். இல்லை சரி அப்போ நீ உனக்கு என்ன வருதோ நீ பண்ணுன்னு சொல்லிடும். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் கற்றுக்குறேன். உடன்படிக்கைக்கு கொண்டு வந்தால் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங், அவளை வெற்றி பெறுவாங்கன்னு தெரியும். ஆனால் அதை ஏதோ ஒரு பொருளாகத்தான் அவங்க பார்த்தாங்க. அதனுடைய ரூட்ஸ், அதனுடைய ப்ரெசன்ஸுடைய மகத்துவத்தை அவங்க பார்க்கல. அல்லேலூயா. அதை ஒரு விக்கிரகமாக பார்த்துட்டாங்க. இல்லை, கர்த்தர் சொன்னார், நீ என்னை அப்படி பார்க்கக்கூடாது. ஆமென், ஆமென். எந்த இடத்துலும் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். உங்கள் வீடுகளில் நீங்கள் இப்போ எதை பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில, ஆனால் எழுதப்பட்டவரை பிலிப்பு கண்ட மாதிரி எழுதப்பட்டவைகளை நீங்கள் காணணும்னு எனக்கு ஆசை. உரைக்கப்பட்டவைகளை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசை. ஆமென். அந்த மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகணும்னா ஆண்டவருக்கு ஒரு பார்ட்னர் தேவை. அல்லேலூயா. நீ ஏறி வா, நீ மலைக்கு மேலே ஏறி வா அப்படின்னு மோசேயை கூப்பிட்டார். மோசேக்கு மட்டும் மகிமையை காண்பிக்கல, மற்றவர்களும் பார்த்தார்கள். புகைக்காடான அக்கினிமயமாக இறைச்சல் சத்தத்தை கேட்ட. They listened the voice of the Lord. They saw the fire. பார்த்தாங்க. ஒருவன் மலைக்கேறினா மற்றவன் பார்ப்பான். ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு டேக் எஃபர்ட். மகிமையை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் எப்பவுமே ஒரு பார்ட்னரை தேடுறார். நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய மகிமையை காணா ஒரு கல்யாணத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்டார். இப்போ அதை எப்படி அவர் வெளிப்படுத்தியிருக்கலாம்? எப்படி அவர் சும்மா இருக்கிற ஒரு கச்சாடியை பார்த்து திராட்சை ரசம் வா அப்படின்னா வந்துடும். இந்த உலகமே அவர் வான்னு சொல்லி தான் வந்துச்சு. ஆமாம் தானே? ஆனால் இல்லாமையிலிருந்து இருக்கிற வரவேற்பார், அவரால் முடியும். ஆனால் பார்ட்னர்ஸை கூப்பிட்றார். நீ போய் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்று. பார்ட்னர்ஸ், ஒபேயிங் பார்ட்னர்ஸ், கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிற பார்ட்னர்ஸ். பாஸ்டர் ஓபேத் நிறைய சாட்சிகளை எங்களுக்கு சொன்னார். நானும் என்னை கணவரும் பேசிக்கிட்டோம். அவர் கூட இருந்தால் நம்மளும் விசுவாச வெறியர்கள் ஆயிடுவோம் போல இருக்கே. ஏன்னா ஐ ஹவ் சீன் மை ஹஸ்பண்ட் இஸ் சச் அ மேன் ஆஃப் ஃபெய்த். பார்த்துருக்கேன். அது எனக்கு ஒட்டிக்கிச்சு, அவரோட இருந்திருந்த அந்த ஃபெய்த். ஆனால் அந்த டெஸ்டிமோனியில் எப்பெல்லாம் அவர் சொன்ன அந்த சாட்சிகளின் மகிமை விளங்கினதோ அங்கே நான் பார்த்தேன் பாஸ்டர் ஓபேத் கர்த்தருக்கு பக்கத்தில் நின்றார். இன்னைக்கு நிறைய பேர் மகிமையை பார்க்க முடியாததுக்கான காரணம் என்ன தெரியுமா? யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆப்போசிட் டு த லார்ட் அண்ட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் க்ளோரி. ஐ எம் சாரி, கர்த்தரால் மகிமையை காண்பிக்க முடியாது. கர்த்தருக்கு எதிரே நின்று மகிமைன்னு கேட்டால் கர்த்தர் எப்படி மகிமை காண்பிக்க முடியும்? கர்த்தர் பக்கத்தில் வாங்க, கம் நெக்ஸ்ட் டு த லார்ட். அப்பா நீங்கள் சொல்லுங்கள் டாடி, நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன். தண்ணி நிரப்புப்பா, அதே அங்கேருந்து இங்கே நிரப்பு. நம்ம பிள்ளைங்கள தண்ணி எடுத்துகிட்டு வானா, ஏன் உனக்கு கை இல்லையா? ஏன் உனக்கு தான் கால் இல்லையா? நம்ம வாலிப பிள்ளைங்க கேட்குறாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஏன் உனக்கு தெரியாதா? அப்படி கேட்குறாங்க கேள்வி. அந்த இடத்துல அவங்க கேள்வியே கேட்கல. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபெய்த்துக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன தெரியுமா? லாஜிக் தான். விசுவாசத்துக்கு ஆப்போசிட்டாக எது தெரியுமா? லாஜிக்கலாக யோசிக்கவே கூடாது. விசுவாசம்னு வந்துட்டா லாஜிக்கே இருக்காது. என்ன ஆண்டவரே லாஜிக்கே இல்லாமல் இருக்கே, அப்படி தான் இருக்கும். சரி, பார்ட்னர்ஸ் வேணும். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும்னா கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிற வேலைக்காரர்கள் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே இங்கே இருக்கிறது அங்கே எடுத்துகிட்டு போய் வை, திருப்பி அங்கே இருக்கிறது அங்கே எடுத்து வச்சிடுறேன்ப்பா. நீங்கள் சொன்னால் உலகத்தில் என்ன பைத்தியம்னு சொன்னால் கூட பரவாயில்ல, வச்சிடுறேன்ப்பா. நீங்கள் செஞ்சு பாருங்கள், மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த இடத்துல அவர் கை வைத்து ஜெபித்தார். அப்படி தான் இருக்கா? அந்த தண்ணி மேலே கை வச்சு ஜெபிச்சார். அந்த எதுவுமே இல்லை, இங்கே கொண்டு வந்து இங்கே ஊற்றுறாங்க, எடுத்துகிட்டு போய் கொடுங்க தம்பின்றார். அல்லேலூயா. இப்போ அது கூட ஓகே, அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்கல்ல,
அது கூட ஓகே, சரி ஏதோ செய்ய போகிறார், இந்த தண்ணியை வச்சு அவர் ஏதோ செய்ய போகிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அற்புதமே செஞ்சதில்லை வேற. ஃபஸ்ட் டைம், இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் மிராக்கிள். முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஆண்டவர் சில விஷயத்தை சொல்லும் போது அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், லாஜிக்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் தான் முதல் தலைமுறை. முதல் அற்புதத்தை பார்க்கணும் அப்படின்னா கேள்வியே கேட்கக்கூடாது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ட தான் ஆண்டவர் நிறைய எதிர்பார்ப்பார் உங்ககிட்ட. ஏன்னா நீங்கள் தான் இன்வெஸ்டர்ஸ், நீங்கள் தான் நிலத்தை பண்படுத்த போகிறவங்க, நீங்கள் தான் நிலத்தில் விதைக்க போகிறவங்க. அதனால நீங்கள் நல்லா இறங்கி வேலை செய்யுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இங்கேருந்து இங்கே வரும்போது கூட ஓகே சார், ஆனால் இங்கேருந்து இது லாஜிக்கே இல்லை சார். நீங்கள் ஒரு ஜபம் பண்ணியாவது கொடுங்க ஐயா. நான் பார்த்துருக்கேன் ஒரு சில பேர்லாம், சிஸ்டர் நீங்கள் ஜபம் பண்ணி கொடுங்க சிஸ்டர், நீங்கள் சும்மா கை வச்சு கொடுங்க சிஸ்டர் அப்படி கேட்பாங்க. இயேசுவாச்சே ஐயா, ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷமாவது கை வச்சு ஒரு ஆமேன் போட்டு கொடுங்கன்னு கேட்கல. அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுனா தைரியமா சார். அது வந்து ஒரு ஃபெய்த்துடைய ஒரு வேறு லெவல் ஃபெய்த்து. பயமே இல்லாமல், தயக்கமே இல்லாமல் அதை தூக்கிட்டு போய் பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுத்தா. கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லு, கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். க்ளோரி பார்க்காம யாருமே விசுவாசம் வைக்க மாட்டாங்க. சும்மா வார்த்தையை நம்பியெல்லாம் நம்ம பிள்ளைங்க இயேசுகிட்ட வராது. மகிமையை காமிக்கணும், க்ளோரி அவங்க பார்க்கணும். பிலிப்பு சொல்கிறார், எப்பா எழுதி இருந்துச்சு இல்லைப்பா, நம்ம வாசித்தோம் இல்லைப்பா, நம்ம கேட்டோம் இல்லைப்பா, இப்போ அவரை பார்க்குறோம்ப்பா, இப்போ அவரை தொடுறோம்ப்பா. ப்ளீஸ் கம் டு சச் எக்ஸ்பீரியன்சஸ். வெறும் வேதத்தில் இயேசுவை வாசிக்கிறது மாத்திரமல்ல, வெறும் ஊழியக்காரர் சொல்லுகிறதை கேட்கிறது மாத்திரமல்ல, நான் கண்டேன். அல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே நாத்தான் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொன்னார்? ஏன்னா அவர் சொல்லும் போது டிஸ்கிரைப் பண்ணும்போது நாசரேத்திலிருந்து வந்த இயேசுவேன்னு சொல்லிட்டு. இப்போ நாத்தான் என்ன சொன்னார்? நாசரேத்திலிருந்து. அது அந்த ஊர்லேருந்தெல்லாம் யாருமே வந்தது இல்லைங்களே, அந்த குடும்பத்திலேருந்தெல்லாம் யாருமே எழும்பினது இல்லைங்களே. சமீபத்தில் நாங்கள் ஒரு ஊழியக்காரர், அவரை பற்றி ஒரு அறிமுகம் கிடைக்கும் போது அவர் சொன்னார், அவர் ஊழியத்துக்குன்னு தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சும் போது அவர் பக்கத்தில் ஒரு நபர் சொன்னாராம், இவன் மட்டும் இல்லை, இவன் தலைமுறையிலேருந்து ஒருத்தன் கூட ஊழியக்காரன் ஆக மாட்டான் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை வச்சிருக்கிறார். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? அல்லேலூயா. இதுதான் அவருடைய கேள்வி. வருமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன், நீ வந்து பார். அல்லேலூயா. ஒரு 3 பிள்ளைங்க எங்கள் ஹாஸ்டலில் இருந்தாங்க. இந்த 3 பிள்ளைங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க, ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னல் பேக்ரவுண்ட் ஆர் சம்திங். சர்ச்சுக்கே வரமாட்டாங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை, இந்த பிள்ளைங்களை சர்ச்சு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. சண்டே சும்மா எழுந்து உட்காந்துருப்பாளுங்க, கதை அடிச்சுட்ருப்பாளுங்க, வரமாட்டாங்க. எனக்கு ஒரே பாரம். நான் போய் கொஞ்சம் கிட்ட பேசினா உடனே அவங்க ப்ரேயருக்கு வந்துடுவாங்க. எனக்கு ஒரு கிரேஸ் அப்பா கொடுத்துருந்தார். நான் உடனே யோசிக்கிறேன், சண்டே கிளம்பும் போது இந்த சண்டே பார்க்குறேன் கஷ்டமாக இருக்குது. நான் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டே ஆண்டர்கிட்ட பேசுகிறேன். உண்மையாக சொல்லப்போனால் பாத்ரூமில் அழுதுட்டேன் அவங்களுக்காக. இந்த பிள்ளைங்க இப்படி கிறிஸ்தவ பிள்ளைங்க இப்படி சர்ச்சுக்கு வர மாட்டேங்குது, கிறிஸ்தவ பிள்ளைங்க சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படின்ற ஒரு பாடு. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் இவங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு நான் நினச்சோன்னே என்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், ஆமாம், ஸ்ட்ராங் கன்விக்ஷன் எனக்குள்ளேருந்து வருது, பேசியே சாதிச்சிடலான்னு நினச்சிடாத. பிகாஸ் எனக்கு பேசினா வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், பேசியே சாதிச்சிடலான்னு நினைக்காத, ஜெபம் பண்ணு. அவங்களுக்காக அந்த சண்டே இல்லாமல் மண்டே 5 மணிக்கு எழுந்து இந்த 3 பிள்ளைகளுக்காக 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். என் தங்கச்சிக்கு இல்லை, என் கூட பிறந்த தங்கச்சிக்கு இல்லை, ஏதோ பிள்ளைகளுக்கு. 5 o'clock எழுந்து நான் இன்னொரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நானும் அந்த பொண்ணும் சேர்ந்து தனித்தனியாக ஆனால் ஜெபம் பண்ணுவோம். அந்த டைமில் அவனும் எழுவான், நானும் எழுவேன், 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். அந்த வாரம் சனிக்கிழமை நான் பைபிள் படிச்சுட்ருக்கேன், டியூட்டி முடிச்சுட்டு வந்து. அவங்க 3 பேர் அந்த பெட்டில் உட்காந்துருந்தவங்க பேசிட்டு எப்போவே பேசுவோம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட்டாளுங்க என்ன. என்னம்மா அப்படின்னு. அக்கா எங்களுக்கு ஏதாவது சொல்லி தரீங்களா? நான் போய் எதுவுமே அவங்கக்கிட்ட பேசலை, சொல்லி தரீங்களா அப்படி போய் உக்காந்து
ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பைபிள், நான் என்ன சொன்னேன்னு எனக்கும் தெரில. கர்த்தர் அன்னைக்கு அப்படியே வச்சு பேசினார். அந்த சனிக்கிழமை ராத்திரி என்ன சொன்னாங்க தெரியுமா? அக்கா, நாளைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு உங்கள் கூட வரட்டுமா? சார், க்ளோரி ரிவீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பார்ட்னர்ஷிப் தான். ஆண்டு சொல்லுவார், கை பிடிச்சிங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், நீ ஜெபம் பண்ணு, நீ பேசு. என்ன அவர் செய்ய சொல்கிறாரோ அதை நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா மகிமை தானாக வெளியேறமாகும். உதிக்கிற உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். I prophesy over this church. Let the kings come to this church. Let the mighty man come to this church. Hallelujah. Hallelujah. வரட்டும் பெரிய மீன்கள். பீட்டருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் லைஃப்பில் 2 படகு நிறைய மீன் பிடிச்சார். ஆனால் 2வது தடவை இயேசுவை சந்திக்கும் போது பெரிய மீன் பிடிச்சாரா? சபைகளுக்கு சில பெரிய மீன்கள் தேவை. கடைசி கால சபைக்குள்ளாக, கடைசி கால ரிவைவலுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் எழும்பும் போது ஒரு பெரிய மீன் அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்குன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. அல்லேலூயா. நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு போயிருந்தோம். அந்த சர்ச்சு ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகி தெருவில் உட்காந்து கேட்பாங்களாம் சர்ச்சை. தெருவில் உட்காருங்களே, யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? சர்ச்சு க்ரௌட்ஸு, நார்மல் பீப்புள் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னா, தெருவில் உட்கார்ற ஆட்கள் அந்த ஏரியாலே கொஞ்சம் கெத்தான ஆட்கள். ஒரு வண்டி இப்படி வருது, என்ன அங்கிட்டு போ அப்படின்னு இந்த ஐயா சொன்னேன். சரிங்க ஐயா அப்படின்னு போயிடுவாராம். பெரிய மீன்கள் தேவையா இல்லையா? உள்ளெல்லாம் குட்டி குட்டி மீன் இருக்கட்டும், ஆனால் கொஞ்சம் வெளியில் பெரிய மீன் இருந்தால் இப்படி வர்றவங்க, ஓ பெரிய மீன் இருக்காரு, ஐயா உட்காந்துருக்க அப்படின்னு வர போயிடுவாங்களாம். பெரிய மீன்கள் தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? எழுதி இருக்கிறவரை காண வேண்டும். வந்து பார். சொன்னா புரியாது. வந்து பார், வந்து பார் அப்படின்னு சொன்னா இவர் வராரு, இவர் பார்க்குறாரு. நாத்தான்வேல், நான் தான் நாத்தான்வேல் என்று சொல்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொன்னார், அத்தி மரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை பார்த்துருக்காரு. எனக்கு அந்த அத்தி மரத்தின் கீழே என்ன நடந்துச்சுலாம் தெரியாது. ஆனால் அந்த சோசன் ஒரு சீரீஸ் எத்தனை பேர் பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. சோசன், ஆங்கிலம் தெரிந்த வாலிப பிள்ளைகள் நிச்சயமாக நீங்கள் அதை பார்க்கலாம். ரெக்கமெண்டட். ஒரு அழகான எமோஷன். அந்த சீரீஸுடைய ஒரு எபிசோடும் பார்த்தா நான் அழுதுருவேன். இப்போ அது வர்றதில்ல. பட் சச் அ பியூட்டிஃபுல், அழகாக வேதத்தை ரொம்ப அழகாக அதை பைபிளை. அப்போ அந்த நாத்தான்வேல் அந்த அத்திமரத்துக்கு கீழே உட்காந்து அழுற காட்சியை காண்பிப்பாங்க. நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழே உட்காந்து கத்தி அழுதுட்டு ஒரு வேர்ட் கேட்பார் சத்தமாக. அதில் அப்படி காமிச்சிருக்காங்க. என்ன கேட்குறாருன்னா, டூ யூ see me? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நீங்கள் பார்க்குறீங்களா? கேட்போம்ல, நம்மளும் கேட்டிருக்கிறோம். இவ்வளோ வேதனைப்படுறேனே, நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? டூ யூ see me? தட் வாஸ் his cry. இதுலேருந்து என்ன தூக்குங்க, இதுலேருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க, அதெல்லாம் ஒரு இல்லை. எப்பா உண்மையாகவே நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? தட்ஸ் வாஸ் his cry. கரெக்டாக அவர் என்ன கேள்வியை அந்த அத்திமரத்தின் கீழேருந்து கேட்டாரோ, டூ யூ see meன்னு கேட்ட கேள்விக்கு நாத்தான்வேலை பார்த்தோன்னே கர்த்தர் சொன்னார், ஐ saw you. ஏன்னா பெருசாக அவர் எதுவுமே பேசலை. இதுதான் க்ளோரி. நம்ம இஃப் யூ ரியலி கேரி த க்ளோரி, இந்த ப்ரெசன்ஸ்க்கு இன்னும் ஆழமான இந்த மகிமையை கடந்தோன்னா, நீங்கள் பெருசாலாம் பேச வேண்டாம். நீங்கள் பேசுகிற ஒன் லைன் அவங்க ஹார்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அல்லேலூயா. ஆமென். ஃபாதர் அப்பாலாம் பெருசாலாம் அவர் பிசாசெல்லாம் விரட்ட மாட்டார். என்னோடய கணவர் அவரோட கீபோர்டிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் இந்த மாதம் 5000 பேர் 10,000 பேர் அப்படியெல்லாம் ஃபாதர் அப்பா மீட்டிங்க்கு வரும்போது என் கணவர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவர் என்ன பொதுவாக ஒரு சாங், ஏசு கூட வருவார். ஏசு ராஜா வந்திருக்கிறார். ஒன்றும் பெருசாலாம் பண்ண மாட்டார். நான் விரட்டுகிறேன் அப்படிலாம் ஒன்றுமே பெருசாக பண்ண மாட்டாராம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இப்படி பாட ஆரம்பிப்பாராம். பாட 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 பிசாசு அப்படியே ஆடி டெலிவரன்ஸ் ஆயிரும். வியாதிகள் அப்படியே ஹீல் ஆகும். அங்கே பெருசாக அவர் பண்ணல. ஆனால் பிகாஸ் ஹி இஸ் கேரிங் தட் க்ளோரி. அல்லேலூயா.
மகிமையின் மேல் மகிமை. அப்போனா என்ன அர்த்தம்னா, க்ளோரியில் எப்பவுமே அடுத்தடுத்த லெவல் இருக்குது. நீங்கள் ஒருவேளை ஆண்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில், ஆனால் தேர் இஸ் another லெவல். அல்லேலூயா. உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? உங்கள் வயசு சொல்லுங்கள். இந்த வயசில் நீங்கள் ஓரளவுக்கு ஆண்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன் இன்னும் லெவல் இருக்குது. அல்லேலூயா. மார்பில் சாய்ந்திருந்த யோவான் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஜீசஸை பார்த்துருப்பார். கரெக்டாக இல்லைங்களா? மார்பில் சாஞ்சிருக்காருன்னா தூரத்துலேருந்து பார்த்தா கூட தெரியாது. நீங்கள் கிட்ட வந்து பார்த்தா தான் அவங்க முகத்தில் இருக்கிற மச்சம், அவர்கள் முகத்தில் வளர்ந்துருக்கிற முடி, அவங்க எங்களுக்கு எங்கே தழும்பு இருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரைட் வர்றோம். ஃபோட்டோவில் கூட நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தேன். மார்பில் அவர் சாஞ்சிருந்தார்னா எவ்வளவு டீட்டெயில்டாக ஜீசஸை ஜான் பார்த்துருப்பார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை அதே ஜீசஸ் தான், ஆனால் அவரை பார்த்த உடனே செத்தவரை போல் ஆயிட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அப்பனா 3.5 வருஷம் மார்பில் சாய்ந்திருந்த யோவானே பார்த்திராத தேவனுடைய பரிமாணங்கள் இன்னும் இருக்கிறது. யோவானுக்கு ஒரே ஒரு அழைப்பு தான் யோவானுக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஏறி வா, ஏறி வா. இன்றைக்கு சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், எழுதப்பட்ட இயேசுவை நீங்கள் காண வேண்டும். You have to see him. You have to see him. அப்படி கண்ட பிலிப்பு சொன்னா நாத்தான்வேல் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி வருவார். இந்த எடக்கு முட கேள்வி கேட்குற ஆட்கள்லாம் பின்னாடி வருவாங்க. மகிமையை சுமந்துட்டு போங்க. நீங்கள் பார்த்துட்டு போனால் அவங்க கேட்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க. 3.5 வருஷம் இயேசுவோடு நடந்தவர்கள் தான், ஆனால் விழுந்து விழுந்து எழுதாங்க. ஆனால் உயிர் தெழுந்த இயேசுவை கண்டதுக்கப்புறம் அவங்க விழவே இல்லை. இட்ஸ் டைம் யூ சி. இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் மகிமையை நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. நாத்தான்வேலை கர்த்தர் கண்டுபிடித்தார். உங்களை ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார். ஆமேன். இந்த உலகம் நம்மை குறித்து என்ன சொல்கிறது? ஏன்னா இன்றைக்கி நல்லவங்கன்னு வாங்க, நாளைக்கு கெட்டவங்கன்னு வாங்க. உலகம் மாற்றி மாற்றி பேசும். ஆனால் கர்த்தர் நம்ம குறித்து என்ன சொல்கிறார்? இந்த நாத்தான்வேல் ஆண்டவர் அப்படி சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாட் வாஸ் த ரெஸ்பான்ஸ்? நாத்தான்வேல் சொல்கிறேன், ரபி. அதற்கு நாத்தான்வேல் 49 அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். 50ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நான் காண்பேன். இப்போ நான் காண்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதை விட பெருசானதை நான் பார்க்க போகிறேன். இதை விட பெரிதானவைகளை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். இதை விட பெரிதான காரியங்களை என் வீட்டுக்கு செய்ய போகிறார், என் குடும்பத்திற்கு செய்ய போகிறார், என் தலைமுறைக்கு செய்ய போகிறார், என் திருச்சபைக்கு செய்ய போகிறார், என் தெருக்களிலே செய்ய போகிறார். நான் கண்டது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. There are greater things yet to be done, yet to become. There are greater things. Don't get satisfied. அப்படியே திருப்தி அடைந்திராதீங்க. ஏன்னா கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை, நாத்தான்வேலே, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, அத்திமரத்தின் கீழ் இருக்கிற நான் உன்னை கண்டேன்றதுக்காக விசுவாசிச்சேன். நான் பெரிதானவைகளை நீ காண்பாய். பெரிதானவைகளை, கிரேட்டர். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு, greater things are yet to become, greater things are still to be done in this city. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அந்த பாட்டை போய் கேட்டு பாருங்க. ஐ நோ பாஸ்டர், ஐ திங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். தட்ஸ் சச் அ பவர்ஃபுல் சாங். யங் யூத்ஸ் கிட்ட அதை பாடணும், யூத்ஸ்க்கு அதை கற்றுக் கொடுத்து யூத்ஸை பாட வைக்கணும். ஏன்னா ஐ ஃபீல் தட்ஸ் கோயிங் டு பி அ ரிவைவல் சாங். Greater things are yet to be done. நான் வாலிபர்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த ரெவலேஷன் அப்படி அழகாக இன்னைக்கு யூத் மீட்டிங்கில் பேச வச்சார். I know I have imparted that revelation over them. Hallelujah.
ஆமே. அது உங்களுக்கு நான் சும்மா சொல்கிறேன், நீ ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ வாண்ட் டு சே தட். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, சீஷர்களுக்கு புரியல. கரெக்டாக இல்லைங்களா? சில விஷயங்களை கெப்பாசிட்டி இல்லை. சொல்லுங்கள், என்ன இல்லை? என்கிட்ட 1000 லிட்டர் இருக்குது தம்பி, ஆனால் உன் கூட 300 ml தான் இருக்குது. எப்படி? இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனையே. அவர் கெப்பாசிட்டி நிறையா வச்சுருக்காரு, நீங்கள் கெப்பாசிட்டியை கூட்டணும். இந்த கெப்பாசிட்டி கூட்டுறது எப்படி தெரியுமா? நான் சொல்லித்தரேன் ட்ரிக்ஸ். ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி. யுவர் ஸ்பிரிச்சுவல் கெப்பாசிட்டி இஸ் இன்க்ரீஸ்ட் when you speak in tongues. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறதை சிலர் என்னமோ நினைக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக்குறான். இங்கிலீஷில் இருக்கு he edifies himself, இங்கிலீஷில் இருக்குது he builds himself, இங்கிலீஷில் இருக்கு he strengthens himself. எனக்கே நான் ஒன்று செஞ்சுக்கணுன்னா அதுதான் அந்நிய பாஷை. பேச பேச உங்கள் கெப்பாசிட்டி கூடும். 5 நிமிஷம் பேசுகிறவங்க 10 நிமிஷம் பேசுங்க, 10 நிமிஷம் பேசுகிறவங்க அரை மணி நேரம் பேசுங்க, அரை மணி நேரம் பேசுகிறவங்க 1 மணி நேரம் பேசுங்க. நடந்து நடந்து பேசுங்க. உங்கள் வீட்டில் மாடி இருக்குன்னா மாடியில் போய் நடந்து நடந்து பேசுங்க. நடங்க, மாடி சுற்றி சுற்றி ஷாதி ரகபத ரோலே நடங்க. வீட்டில் எல்லாம் தூங்கிட்டாங்களா? எல்லாரும் பெட்ரூமில் தானே இருக்காங்க, ஹாலில் நடந்து பேசுங்க. பேசுங்க, கெப்பாசிட்டி வில் இன்க்ரீஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பவுல் தான் அந்நிய பாஷை பற்றி பேசினாருன்னு சொல்லி ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக சொன்னால் கூட பவுல் எழுதுறாரு, பால் ஹாஸ் ரிட்டன் இட், உங்கள் எல்லாரிலும் நான் அதிக பாஷைகளை பேசுகிறேன். எவன் ஒருவன் அதிக பாஷைகளை பேசுகிறானோ அவன் வழியாய் அதிக ரகசியங்கள் வெளிப்படும். அந்நிய பாஷை ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைப்பா, இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு சொன்னார். சில விஷயங்களை எல்லாத்தையும் இயேசு சொல்லிட்டு போல, இயேசு சொல்லாததை பவுல் வழியாக கர்த்தர் பேசினார். கரெக்டா இல்லையா? இங்கே எழுதாத பழைய ஏற்பாட்டில் சில விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. பீலையாம் வந்து சொன்னார், ஆசீர்வதிச்சார், போயிட்டார்னு நினைக்கிறோம். ஆனால் பீலையாம் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜியே போட்டு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை மோவாபியரோடு வேசித்தனம் பண்ண வச்சான்றதை நிருபதம் ரெக்கார்ட் பண்ணுது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் மறைக்கப்பட்ட பல ரகசியங்களை புதிய ஏற்பாட்டில் பவுலின் வழியாக கர்த்தர் எழுதுகிறார். ஜீசஸ் சொல்லாத விட்டுட்டு போனதை பால் சொல்றார். ஜீசஸ் செய்யாம விட்டுட்டு போன அற்புதங்கள், நிழல் பட்டு, இயேசுடைய நிழல் பட்டு யாரும் சொஸ்தமாகல, அதை பீட்டர் செய்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சிச்சுங்களா? அப்ப இதுவரைக்கும் வல்லமையுள்ள ஊழியர்கள் இருந்தார்கள், நோ டவுட் இன் தட். இதில் பில்லி கிராம் போன்ற அவங்க க்ரூசேடில் எத்தனையோ பேர், ஹீ இஸ் நாட் அ பவர்ஃபுல் மேன். மிராக்கிள்ஸ் எல்லாம் பெருசாக நடக்காது. அவருடைய அற்புத வேர்ட் தான், பேசுவார், ரட்சிக்கப்படுவாங்க. அவ்வளோ பேர். இதற்கு முன்பாக வல்லமையுள்ள ஊழியர்கள் இந்த உலகம் கண்டிருக்கிறது, சென்னை பட்டணம் கண்டிருக்கிறது, இந்திய தேசம் கண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், கடைசி காலத்தில் விட்டுட்டு போனதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுருக்கார். இயேசு விட்டதை பவுல் முடித்தார்ல, இயேசு விட்டதை பேதுரு முடித்தார்ல. நம்ம முற்பிதாக்கள் செய்ய விட்ட சில விஷயங்களை பெண்டிங்கில், நிலுவையில், கர்த்தருடைய ஆவிக்குரிய ரெல்மில் இன்னும் வெயிட்டிங் பீரியடில் இருக்கிற சில விஷயங்களை, சில ரெவலேஷனை, சில வல்லமைகளை, God needs a partner. He needs a partner. He seriously needs a partner. அவருக்கு வேணும். எப்பா நான் இருக்கேன்பா, நான் இருக்கேன், இதோ நான் இங்கே தான் இருக்கேன். வேணும் அந்த அந்த ஹையர் லெவல் டிசையர் வேணும். இன்னும் வந்து பென்சில் திருடிட்டான், என்னை பற்றி அப்படி பேசிட்டான், என்னை குத்திட்டான், எல்கேஜி பிள்ளை மாதிரி டீச்சர் என் பென்சிலை திருடிட்டான் டீச்சர். ஜபம் பாதி பேருக்கு அப்படி தான் இருக்குது. டீச்சர் அவன் என்னுடைய ஷார்ப்னரை எடுத்துட்டா டீச்சர். சார் ஸ்டாப் இட் சார். அந்த எல்கேஜி லெவல் ப்ரேயர்லாம் நிறுத்துங்க. பெரிதானவைகளை உங்களுக்கு காண்பிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாத்தான் வேலை அத்திமரத்தின் கீழே பார்த்ததை வச்சு விசுவாசிக்கிறேன். I am ready to showcase mighty things, greater things. அவர் ரெடியா இருக்காரு. நாத்தான் வேலை ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. கான் பாய் அப்படிதான் இருக்கு. அதில் ஃபியூச்சர், இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஃபியூச்சர்.
பாஸ்ட்டை பற்றி கர்த்தர் சொல்லிட்டாரு, ப்ரெசண்ட்டில் நாத்தான்வேலோட டீல் பண்ணுறாரு. ஆனால் நாத்தான்வேலுடைய இருதயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஃப்யூச்சருக்காக. ஆங்கிலத்தில் 2 வார்த்தை இருக்குது, காத்திருக்குதல், எதிர்பார்த்திருக்குதல். வெயிட்டிங், ஆன்டிசிபேட்டிங். பெரிய வித்தியாசம் இதுக்கு இருக்கு இந்த 2 வார்த்தைக்கும். காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், எதிர்பார்க்குதல் இளைக்க பண்ணாது, செயல்பட வைக்கும். அல்லேலூயா. வெயிட்டிங் உங்களை டயர்ட் ஆக்கும், ஆனால் ஆன்டிசிபேட்டிங் உங்களை டயர்டே ஆக்காது. எதிர்பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளை வரான்னு ஃபோன் பண்ணிட்டா போய் பெட்டில் படுத்துட்டு அழுறீங்களா? இல்லை, என் பிள்ளை வரான், நான் இதை செய்யணும், என் பிள்ளை வரான், இதை சமைக்கணும். யூ ஆன்டிசிபேட் ஃபார் இட். ஏன்னா யூ ஆர் ஷுவர்லி உங்களுக்கு தெரியும் என் பிள்ளை வந்துடுவான். கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் எதிர்க்காய் காத்திருந்தாலும் உங்கள் காத்திருக்குதல் இன்றைக்கு எதிர்பார்க்குதலாய் மாறும். ஹல்லேலூயா. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். சொல்லுங்க. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். மறுபடியும் சொல்லாமா? ஆன்டிசிபேஷன். மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். there is no doubt. அவர் சொல்லிட்டார், ஃபியூச்சருக்காக நாத்தான்வேல் மனசை எதிர்பார்க்க வச்சிட்டார். நாத்தான்வேல், நான் அத்திமரத்தின் கீழே பார்த்ததுக்கு நீ சந்தோஷப்பட்டது ஓகே, ஆனால் திருப்தி அடைஞ்சிடாத, திருப்தி அடைஞ்சிடாத. 1 மணி நேரம் ஜெபிச்சோன்னா ஓகே குட், திருப்தி அடைஞ்சிடாத, திருப்தி அடைஞ்சிடாத. ஏன்னா பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ அந்த எதிர்பார்க்குதலை நாத்தான்வேலுடைய இருதயத்தில் கத்த வைக்கிறார். எதிர்பார், எதிர்பார். நான் இன்னைக்கு உங்கள் மனசில் அதை வைக்க விரும்புகிறேன். எதிர்பாருங்க. மனுஷங்கிட்ட எதிர்பார்த்தா டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. இந்த பேனா திருடின ஜபம், பெண்ணை திருடின ஜபம், அவன் என்னை குத்திட்டா மிஸ், இந்த ஜபத்தெல்லாம் நிறுத்துங்க. மனுஷனா குத்த தான் செய்வான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜெயத்துக்கு நேற்று நான் சொல்ல வந்தேன். 1, உங்கள் ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். 2வது, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். இது எப்படி பார்க்கணுன்னா, கிறிஸ்துவின் கண் வழியாக சார் என்னை பற்றி எனக்கு தெரியும் சார், நான் ஒரு மோசமானவன் சார், நான் ஒரு குடிகாரன் சார். பாதி குடிகாரங்க குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, நான் மோசமானவன் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களை உங்கள் கண் வழியாக பார்க்காதீங்க, உங்களை உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிற கண் வழியாக பார்க்காதீங்க, உங்கள் பிள்ளைகள் கண் வழியாக பார்க்காதீங்க, உங்கள் மனைவி கண் வழியாக பார்க்காதீங்க, உங்களை வசனத்தின் கண் வழியாக பாருங்க. வாட் பைபிள் சேஸ் அபவுட் யூ. என்ன அவர் ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்லிட்டார். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பியூட்டி, நான் பார்த்த பியூட்டி என்ன தெரியுமா? ஓல்ட் டெஸ்டமெண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ஒன் ஹீரோ ஃபிகர். when you come to New Testament it is always about a group. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஹீரோயிக் ஃபிகரை ஒருத்தரை கொண்டு கர்த்தர் செய்து நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குரூப்பா ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு இருக்கு. அதாவது கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வசனம். இதை பால் அதுக்கு விளக்க உரை கொடுக்கிறார். விளக்க உரை கொடுக்கும்போது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கனெக்டிங்காக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? கண்டதில்லை, கேட்டதில்லை, உணர்ந்ததில்லைன்னு சொல்லிட்டு நமக்கோ அவர் என்ன சொல்லலைன்னா எனக்கோன்னு சொல்லலை. நான் தான் ரெவலேஷனை கொடுப்பேன், நான் தான் செய்ய போகிறேன், நான் தான் பார்க்க போகிறேன், நீங்களாம் நான் பார்த்தது சொன்னால் கேட்டுக்கோங்க அப்படிலாம் சொல்லலை. நான் மட்டும் பார்க்குறதில்ல, நான் மட்டும் கேட்குறதில்ல, நான் மட்டும் உணர்றதில்ல, நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கணும். மேல் வீட்டறையில் ஒருவன் மாத்திரம் பார்க்கவில்லை, மேல் வீட்டறையில் அவர்கள் கண்டார்கள். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள், அவர்கள் பேசினார்கள். அல்லேலூயா. பெருங்காற்று அடிக்கிற முழக்கத்தை அவர்கள் கேட்ட. இட் இஸ் நாட் அபவுட் a single individual, it is always about a group.
நான் யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். யூ ஹாவ் டு நோ ஹூ யூ ஆர். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. யூத் மீட்டிங்கில் ஒரு பிள்ளை எங்கிட்ட கேள்வி கேட்டிருந்தா, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கலாமா? தைரியமாக கேட்கலாம். அல்லேலூயா, தைரியமாக கேட்கலாம். ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை. நீங்கள் தைரியமாக ஆண்டவர்கிட்ட விளக்கங்களை கேட்கலாம். அல்லேலூயா. நான் யாருன்னு எனக்கு சொல்லுங்கப்பா, என் மேலே உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குது, திட்டம் இருக்குன்னு சொல்லுங்கப்பா. சொன்னால் சொல்லுவார். ரெபேக்கா அம்மா வயிற்றுல 2 முட்டிக்குச்சு. முட்டின உடனே என்ன பண்ணாங்க? ஆண்டவரிடத்தில் போய் விசாரித்தார்கள். விசாரிச்சோன்னா அது எப்படி நீ என்கிட்ட கேட்ப அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல. உடனே விளக்குறார். கண்ணுக்கு தெரியாததை கர்த்தர் விளக்குறார். அல்ட்ராசவுண்ட் இல்லை பார்க்கறதுக்கு, கர்த்தர் சொல்கிறார். அல்ட்ராசவுண்டால் பார்க்க முடியாதெல்லாம் என் கர்த்தர் பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா. நீங்கள் போய் கேளுங்க. பார்த்தா எப்போவுமே வீட்டில் பிரச்சனை, எங்கள் வீட்டில் எப்போவுமே போராட்டம் அப்படின்னு நீங்கள் உங்கள் கண் பார்க்குறது மட்டும் இல்லை, கண் பார்க்காம எந்த ஸ்பிரிட் வேலை செய்யுது, எந்த ஆவி உங்கள் வீட்டை அட்டாக் பண்ணுது, எந்த மனிதர்கள் எப்படி செயல்படுறாங்க. அந்த அக்காவை பார்த்தா அந்த அக்கா மாதிரி ஒரு உத்தம அக்கா இல்லாத மாதிரி தான் தெரியும், ஆனால் அந்த அக்கா தான் ஸ்னேக் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்றத கர்த்தர் வெளிப்படுத்துவார். He will reveal it. அதுதான் சொல்கிறேன், கண்ணுக்கு தெரியல உள்ள என்ன நடக்குது, முற்றதை ஃபீல் பண்ண முடியுது. நிறைய பேர் வீட்டில் தான் பிரச்சனையை ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் என்னன்னு தெரியல சிஸ்டர். That's the right time you go ask God. அப்பா கிட்ட கேள்வி கேளு. வேதத்தின் கண் வழியாக நீங்கள் யாருன்னு கேட்டால் அப்பா சொல்லுவார். ரெண்டாவது, you have to know who you are. Revelation about God, revelation about you, revelation about your enemy, பிசாஸ். உங்கள் எனிமி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை, எதிர்த்து வீட்டுக்காரர் இல்லை, உங்கள் மாமியார் இல்லை. ஆமென். தயவு செஞ்சு அப்படி பார்க்காதீங்க மாமியார்களை. ஓகே, உங்கள் மருமக இல்லை, உங்கள் நாத்தனாரோ கொழுந்தனாரோ இல்லை, உங்கள் எனிமி ஒரே ஒன்று தான், பிசாஸ் தான். அல்லேலூயா. யூ ஹாவ் டு நோ ஹூ இஸ் யுவர் எனிமி. பவுல் எழுதுறாரு, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அப்போனா பவுலுக்கு தேவன் யார் என்பதை குறித்த வெளிச்சம் மட்டும் இல்லை, அவன் யாருன்றது குறித்த வெளிச்சமும் பவுலுக்கு இருந்துச்சு. ஜெயிக்க தான் வழி. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனைக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இக்னோரன்ஸ், அறியாமை. அறியாமையினாலே என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் பைபிள் எழுதுறாரு. சங்காரமானது ஏதோ சபைக்கு வராமல் வெளியில் இருந்தவங்க இல்லை, என் ஜனங்களே எதில் சங்காரமாகறாங்க தெரியுமா? அறியாமையில். எங்கள் அக்கா சொன்னாங்கன்னு கட்டி கொடுத்தேன் சிஸ்டர். யாருக்கு? கர்த்தரை அறியாதவனுக்கு. இப்போ உங்கள் அக்கா என்ன பண்ண முடியும்? வந்து அவரு எங்கள் குடும்பத்துக்கு அவர் தான் பெரிய தலைக்கட்டு, அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம், அதனால நாங்கள் கட்டி கொடுத்தோம். என்ன சார் லாஜிக்கு? என்ன லாஜிக்? இன்னைக்கு ஒரு பிள்ளை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் பெருங்குத்தோன்னு பேசுகிற சமுதாயத்தில் நான் சொல்கிறேன், பெற்றோர்கள் மட்டும் தேவ சித்தத்தின்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணலையா? பணம் பார்த்து கல்யாணம் பண்ணலையா? தேவ சித்தத்தை கேட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளை கை காண்பிக்கிறோன்னா அவங்க மேலே தப்பு இருந்தாலும் நம்ம மேலேயும் சில தப்பு இருக்குது. நம்மளும் பார்க்க வேண்டியதை பார்க்காம அவன் ஜெபிப்பானா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஈஸ்டருக்கும் கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கு மட்டும்தான் அவன் வருவான். ஆனால் பணம் இருக்குது, வீடு இருக்குன்னா வீடு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு 2 மாடி வீடு இருக்கான், அது போக்குமா வாழ்க்கைக்கு? அந்த 2 மாடி வீட்டில் தான் பிள்ளையை துரத்தி விட்டாங்க. அல்லேலூயா. அவங்க செய்தால் எவ்வளோ பாதகமோ. லவ்ன்றதை ஏன் நம்ம அவ்வளோ அகேன்ஸ்டாக பேசுகிறோம்? ஆமாம், தேவ சித்தம் இல்லாமல் ஒரு பிள்ளை கைப்பிடிச்சா வாழ்க்கை நல்லா இருக்காது, அதுக்காக தான் அதை எதிர்த்து பேசுகிறோம். அது எப்படி ஒரு தவறான விஷயமோ அதே போல் எந்த ஒரு பெற்றோர் தேவ சித்தத்தை கேட்காமல் பணத்தை பார்த்து இதை பார்த்து திருமணம், that's also a mistake. I will say that is equal. Hallelujah. தெரியணும், பிசாசின் தந்திரங்கள் தெரியணும். அவன் வந்து அடித்து தூக்கினதுக்கு அப்புறம் அழுறதில்ல, அவன் அங்கே வரும்போதே இங்கே தெரியும். அல்லேலூயா. தெரியணும். 3வது 4வது, the revelation about the world. உலகத்தை பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்கணும். உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, உலகத்தில் எப்படி இருக்குது, இந்த ரெவலேஷன் உங்களுக்கு இருக்கணும். நம்பர் 5, அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு புரியணும். இந்த ரெவலேஷன்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் you can sustain in this world. 5, revelation about men. மனிதர்களை டிசர்ன் பண்ணுற கெப்பாசிட்டியும் வெளிப்பாடும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும்.
யூ ஹாவ் டு நோ ஹூ தட் மேன் இஸ். வீட்டுக்குள்ளே வரவங்க ஜெபிக்கணும். என் வீட்டுக்குள்ளே உனக்கு சித்தம் இல்லாதவங்க வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். ப்ரே. அப்போ ஒரு மனுஷங்க அப்படி செஞ்சாங்கன்னா அதுக்காகலாம் நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க. யூ வில் ஸ்டார்ட் ஃபைட்டிங் வித் த ஸ்பிரிட்ஸ். இங்கே உட்காந்து டீச்சர் குத்திட்டான் கிள்ளிட்டான், குத்த தான் செய்வான் அவன் மனுஷன், கில்ல தான் செய்வான் அவன் மனுஷன். எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், துரோகம் தான் செய்வான் அவன் மனுஷன். ஹீஸ் அ மேன். ஹல்லேலூயா. மனிதனுடைய இருதயத்தை கர்த்தர் காமிக்கிற நோவாவுடைய காலத்தில் கேடு உள்ளது, திருக்குள்ளது. மனுஷனா அப்படி தான் சார் இருப்பான். அவனை பார்த்தெல்லாம் வேலைக்காக முடியாது. நம்ம வாழ்க்கை, நம்ம பிள்ளை, நம்ம குடும்பம் முன்னேறணும். ஹல்லேலூயா. அவங்க இப்படி நிறைய பாதி பேர் டிப்ரெஷனில் எதுக்கு இருக்காங்க? அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, என்ன இப்படி பேசட்டும், அவங்க மனுஷங்க அப்படி தான் பேசுவாங்க. யூ ஹாவ் டு ஹாவ் திஸ் ரெவலேஷன். ஹல்லேலூயா. த டாப்பஸ்ட் ரெவலேஷன், 6வது வெளிப்பாடு என்ன தெரியுமா? ரெவலேஷன் அபவுட் த கிங்டம் ஆஃப் காட். கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றின வெளிப்பாடு. எழுதுனீங்களான்னு எனக்கு தெரில, எழுதிருந்தீங்கன்னா சூப்பர். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களோட சொல்ல போகிற வார்த்தை, கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பெரிதானவர்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறேன்.